யாருமே இருக்கு சொல்லிருப்போம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும். மாசைக்கு சொல்லாம மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாத துப்பாக்கி தூக்காத மக்கள் இராணுவமாக தமிழ் தேசிய மக்கள் மாறணும். இல்லைன்னா முடியும். 1.5 கோடி இந்தியன் மறுபடி பிஜேபி வந்த 1.5 கோடி இந்தியன் 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதின்னு அவன் தூக்கி போட்டு ஒரே மீடியம் மீட்டு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டா அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்கள் தான் நடந்துருக்கு, ஈழத்துல நமக்கு நடந்துருக்கு, நாளைக்கு இங்க நடக்கும். எச்சரிச்சுங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னு என்ன விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாரோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் எனக்கு. என் தலைவர் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு, வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ என் மீனோட தொட்டானா சிங்களன்? இல்ல. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனா இருந்து காத்தவண்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனாலதான் அவன் வனக்காவலன், பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள்.